இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான மினி விலாக் என்னென்னு பார்த்துருவோமா? இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணுறது அவசியம் இல்லை. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக வணக்கினா போதும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்து ஒரு பொரியல். கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டையுமே சேர்த்துட்டு இது கூட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட கத்திரிக்காய் இல்லாதனால உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாலுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பொரியல் ரெடி. அப்படியே ஒரு பக்கம் கமகமன்னு பருப்பு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலோட ரசத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு சைடிஷாக வந்து லெமன் சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.